வணக்கம் மாஸ்டர் டெக் நேயர்களே. நாம இந்திய பதிவுல பார்க்க போறது சூரியன் உங்களுடைய ஆளுமை திறன் பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லக்னத்திலேயே சூரியன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தன்னம்பிக்கை இருக்கும், கம்பீரமான தோற்றம் அல்லது தலைமை பண்பு நல்லாவே இருக்கும், நானே ராஜா அப்படிங்கிற மாதிரியான மனப்பான்மை இருக்கும், சுயமரியாதை சுய கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கும். இதே 2ஆம் வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா குடும்பத்தின் மேல ரொம்ப தன்னோட அதிகாரத்தை செலுத்தணும் அப்படிங்கிறதையும் பணம் பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப முனைப்போட இருக்காங்க. ஸோ இவங்களோட பேச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகாரமானதாகவும் இருக்கும், நேர்மையானதாகவும் இருக்கும். குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுக்காம பேசுறது இவங்க ரொம்ப கீழடியா இருப்பாங்க, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதே 3ஆம் வீட்டில் சூரியன் இருக்கு அப்படின்னா, அதாவது சூரியனோட வீடு உங்க லக்கணத்துக்கு 3 மிதுன லக்கணக்காரங்க இந்த அசத்தியமான தைரியம், விடாமுயற்சி மற்றும் தகவல் தொடர்பு திறன் உங்கள்கிட்ட நல்லாவே இருக்கும். இவங்களுடைய ஆளுமை அப்படிங்கிறது எழுத்துல பேச்சுல ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ எதையும் போராடி ஜெயிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய இடம் 3ஆம் சிங்கம். 4ஆம் வீடு ரொம்ப தலைவராக இருப்பாங்க. கன்னியில சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது லக்னத்திற்கு 4ல சூரியன் இருக்கக்கூடிய அமைப்புக்கும் இதுதான். ஸோ வீட்டோட தலைவராக இருக்கக்கூடியது வீட்டில் இவங்க வச்சிருந்தா சட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை எதிர்பார்ப்பது அல்லது அதை செய்வது அப்படிங்கிறது இவங்களுடைய செயல்பாடுகளாக இருக்கும். தாய் மேலேயே அதிகாரம் செலுத்துவது, தாயை மதிக்காம போறது அல்லது தாயின் மீது ரொம்ப ஆசை பற்றுகள் இருப்பது, இது இவர்களுடைய இயல்பான குணம். சொத்துக்கள் வாகனங்கள் மூலம் தன்னுடைய அந்தஸ்தை நிலைநாட்டிக்கணும் அப்படின்னு தன்னோட அந்தஸ்தை காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. 4ஆம் வீட்டில் சூரியன் இருப்பவர்கள். 5ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய காதல், தன்னுடைய கற்பனை, தன்னுடைய கலைப்படைப்புகள் இதை எல்லாமே வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற உத்வேகம் இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். சில பேர்த்துக்கு காதலை கொடுப்பதை கூட இந்த 5ஆம் வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது சில பேர்த்துக்கு காதல் கை கொடுத்தக்கூடிய அமைப்பையும் கொடுத்துவிடும். அதே மாதிரி கலை, அரசியல் பற்றிய ஆர்வம் இருக்கும், அதை பற்றிய ஒரு பொது கணிப்பும் இருக்கும். இவங்களுடைய ஆளுமை என்பது குழந்தைகளோட வெற்றி, அவர்களுடைய அறிவாற்றலை வளர்க்கும் விதமாக இருக்கும். ஸோ 6ஆம் வீட்டுல சூரியன் இருப்பவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை எதிரிகளை ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. நிர்வாகத்திறன் இருக்கும், சேவையில கண்டிப்பு இருக்கும், தன் வேலையில ஒரு கண்டிப்பு, எதிரிகளை ஈஸியா சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. 6ஆம் வீட்டில் சூரியன் இருப்பவர்கள் தன்னுடைய ஆளுமை பல போராட்டங்களுக்கு பிறகுதான் வெளிப்படும். தன்னுடைய ஆளுமை திறன் அப்படிங்கிறது பல போராட்டங்களுக்கு பிறகுதான் அதை கத்துக்கிட்டு வெளிப்படும். 7ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொது வாழ்வியல ஒரு புகழை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி திருமண உறவுல சில நேரங்களில் ஈகோ கொடுக்கும், அதிகாரம் செலுத்தக்கூடிய குணங்கள் வரலாம். மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவர்கள் என்பதனால இவங்களுடைய வாழ்க்கை துணை வழியில, கூட்டாளிகள் வழியில சில சிக்கல்களை, சங்கடங்களை கொடுத்துவிடும். 8ஆம் வீட்டில் இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆளுமை திறனை அடிக்கடி சோதிக்கும். திடீர் இழப்புகள், திடீர் அவமானங்கள், ஏமாற்றங்கள் இது எல்லாத்தையுமே கொடுக்கும். இதனுடைய வெளிப்பாடா இவங்க சில காலகட்டத்துக்கு அப்புறமா சொன்னதை செய்யக்கூடிய நபராகவோ அல்லது தீர்க்க தரிசியாகவோ மாறிவிடுவாங்க. இதுக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்க்க தரிசியாகவும் மாறிடுவாங்க. ஆனா இவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் அவமானங்கள், திடீர் இழப்புகள், திடீர் மரியாதைக்குறைவான செயல்பாடுகள் கொடுக்கக்கூடிய இடம் 8ஆம். அதே போல மறைப்பொருள் ஆராய்ச்சி இவங்க ரொம்ப ஆத்மார்த்தமா உள்ள போறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கறது 8ஆம் இடத்து சூரியன். 9ஆம் வீட்டுல சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீதி, நியாயம், தர்மம் அல்லது தான் கொண்ட கொள்கைகளை நிலைநாட்டக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய 9ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது. ஸோ இவங்க அப்பா மாதிரியே அல்லது இவங்க மூதாதையர்கள் போல அல்லது தான் எடுத்துக்கொண்ட கொள்கை பிடிப்பை கொண்ட நபர்களைப் போல கௌரவமாக வாழ விரும்புவார்கள். ஒரு ஆன்மீக தலைவராகவோ அல்லது அரசியல் தலைவராகவோ அல்லது சிறந்த ஆலோசகராகவோ வரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் இந்த 9ஆம் இடம் சூரியன். 10ஆம் வீட்டில் சூரியன். 10ஆம் வீட்டில் சூரியன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சமூக அந்தஸ்தோடு இருக்கணும், அதிகாரம், புகழ், கௌரவம், ஆஸ்தி, அந்தஸ்து இதெல்லாம் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய இடம். இவங்க வாழ்க்கையில ரொம்ப பல தொழில்கள் மாறக்கூடிய அமைப்புகளையும் பல வேலைகளை செய்யக்கூடிய அமைப்புகளையும்
கொடுத்து கடைசியா ஒரு வேலைக்கீழ போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளையும் சில கொடுக்கும். ஆனால் இவங்க எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில இவங்க தான் ராஜாவே இருப்பாங்க. ஸோ எளிதாக ஷார்ட்கட் கொண்டாடுறது அந்த மாதிரி அமைப்பையும் இந்த 10ஆம் வீட்டு சூரியன் கொடுத்துரும். இவங்களுக்கு எளிதாக உயர் பதவியில் இருக்கக்கூடிய இவங்களோட தொடர்பு, அரசாங்க தொடர்பு அல்லது உயர் பதவிகள் கூட இவங்களோட திறமைகளால் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இருக்கும் 10ஆம் வீட்டு சூரியன். இதை 11ஆம் வீட்டில் சூரியன் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு பெரிய நட்பு ஓட்டம் இருக்கும். அல்லது பெரிய மனிதர்கள், சமூகத்தின் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக இவங்களுடைய ஆளுமை வெளிப்படும். சமூகத்துல செல்வாக்கு மிக்க மனிதர்கள் இவங்க ஒருத்தர் வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இவங்களுடைய ஆசைகள் அனைத்துமே எப்படி இருக்கும்னா அவங்களோட அதிகார வட்டத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஈஸியா பெரிய மனிதர்களுடைய நட்பு வட்டத்துக்குள்ள போகக்கூடிய வாய்ப்புகளை 11ஆம் வீட்டு சூரியன் கொடுத்துவிடும். 12ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலான காரியம் தான். ஏன்னா இவங்களுடைய ஆளுமை திறனை மறைமுகமாக செயல்படுத்துவாங்க. இவங்க பின்னால இருந்து புஷ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ள பர்சனாலிட்டியா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில பெரும்பகுதிகள் தனிச்சு இருக்கிற மாதிரியான ஒரு சூழலையும் கொடுத்துரும் 12ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது. சூரியன் 12ஆம் வீட்டில், அதாவது கடகத்தில் அல்லது லக்னத்திற்கு 12ஆம் சூரியன் இருப்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாலே இவங்களுக்கு எப்பயுமே தனிச்சுதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுத்துரும். ஸோ தியாகம் பண்றது, தனிமையில் இருக்கிறது, அதன் மூலமா தான் தன் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சக்கூடிய அமைப்பை கொடுப்பது 12ஆம் இடத்தில் சூரியன். ஸோ இவங்களுடைய கேரக்டரை மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை அப்பப்பொழுது நம்ம சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கும். அதீத ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் சந்திக்கக்கூடியதாக இருக்கும் 12ஆம் இடத்தில் சூரியன். இந்த 12, 8, 6 இருக்கக்கூடிய சூரியன்கள் சில நேரங்களில் இந்த மாதிரியான அமைப்புகளை செய்துவிட்டுதான் நல்லதை கொடுக்கும். ஸோ இப்போ நாம சூரியனை பத்தியும் பார்த்துட்டோம், சந்திரனை பத்தியும் பார்த்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து நாம தனித்தனியா ஒரு லக்கணத்திற்கு சூரியன் எப்படி, சந்திரன் எப்படி, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய டாஸ்க் என்ன, அவர்கள் வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படிங்கிறத பத்தி விலாவரியா பார்ப்போம். நன்றி, வணக்கம்.